ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது பெட்ரா. நான் உங்கள் ஆர்கேடபிள்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஒரு ட்ரேடர் கால் கட்ட போகிறோம். ஏன்னா நம்மளோட செல்ஃபி ஆர்மர்லாம் ஓபி ஆர்மராக மாற்ற போகிறோம். அதுக்காண்டி ஒரு ட்ரேடர் காலை கட்ட போகிறோம். அதுக்கு வில்லேஜர் பில்டெல்லாம் கட்டுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு மை சேனல். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த இடத்த நான் ட்ரேடர் கால் கட்ட சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி ஒரு ட்ரேடர் கால் கட்டலாம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் மைண்ட் பண்ணணும். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும், வேறு உட்காந்து எஃபிஷியன்சியே இல்லை இதில். ஓகே காய்ஸ், நான் இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். காய்ஸ், இவ்வளோ மைண்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இது வரைக்கும் போதும். இதுலேருந்து ஒரு 8 பிளாக் இருக்கும். இந்தா இப்படி ஒரு பிளாக்காக கேப் விட்டு ஒருத்தான கொண்டு வந்து அடைக்கணும். இந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த சைடில் அதே மாதிரி பண்ணி இந்த சைடு ஃபுல்லாத்தையும் வில்லேஜர் கொண்டு வந்து ஃபில் பண்ணணும். அப்புறம் மேலே இதை வச்சு டர்ட் வச்சு கவர் பண்ணணும். இந்த சைடு வுட்டில் பிளாக்ஸில் பில்லர் வரும். அப்புறம் வச்சு இது கொஞ்சம் அப்படியே ஒரு மலை மாதிரி வச்சு மேக்கப் பண்ணணும் கைஸ். இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஓகே, நான் போய் விட்டு வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் ஃபைனலி ட்ரேடர் ஹாலில் பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க ரெடியா? 3, 2, 1 டடா! பார்த்தீங்களா கைஸ், இது நான் பில்ட் பண்ணதுலே இது நினச்ச ரொம்ப நான் பெருமைப்படுறேன். பாருங்கள், ஃப்ளோரிங்லாம் அப்படி கொடுத்துருக்கேன்ட்டு. இது ரூஃபுக்கு இது ஓக்கு தான் கொடுத்துருக்கேன். ரூஃபுக்கு இந்த ஐடியா வரல. இங்கே ஒரு வில்லேஜர், இங்கே ஒரு வில்லேஜர், இங்கே ஒரு வில்லேஜர், இங்கே ஒரு வில்லேஜர், எல்லா இடத்துலையும் வில்லேஜர் ஃபில் பண்ணணும். இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள். எப்படி இருக்குது காய்ஸ்? இது ட்ரேடிங் ஹால் எப்படி இருக்குது காய்ஸ்? பாருங்கள், இதை ரேட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த ட்ரேடிங் ஹாலை எத்தனைக்கு 10க்கு எத்தனை தருவீங்க ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு வில்லேஜரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். வில்லேஜரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல்ல வில்லேஜர் வேணும். அதுக்கு முதல்ல பீட்ரு கட்டணும். ஸோ நான் பீட்ரு இந்த வாங்க அந்த ஏரியா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கட்டலான் இருக்கேன். மேபி இந்த இடத்துல கட்டலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு அந்த வில்லேஜரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறத நீங்கள் எப்போ பார்ப்பீங்க கைஸ்? பார்த்துட்டானுங்க. கைஸ், நான் வில்லேஜர் பில்டை கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். ஐயோ, உடச்சிட்டேன். இதுதான் அது. எப்படி இருக்குது இந்த வில்லேஜர் பில்டர்? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எல்லா சர்வைவல்லையும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். இதோட டுட்டோரியல் நம்ம சேனலில் கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் கைஸ். இன்னும் இல்லை, இப்போ நம்ம இங்கே ஒரு சும்மா ஒரு சின்ன ஃபார்ம் செட்டப் மாதிரி பண்ணிட்டு அடிச்சிட போகிறேன். இங்கே ஒரு சின்ன ஃபார்ம் செட்டப் மாதிரி பண்ணிட்டு இங்கே ஒரு இது வச்சுருக்கோம், கம்போஸ்ட் வச்சுருக்கோம். அதில் வச்சு 2 வில்லேஜர் ப்ரீட் ஆகிக்குவானுங்க. இப்போ இவங்கள்ட்ட பொட்டேட்டோ கொடுத்தோன்னா இவங்க ஸ்பான் ஆகிடுவானுங்க. ஸ்பான் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ராப் டோர் வச்சுருக்கோம். இந்த ட்ராப் டோர் வழியாக தான் கீழே வருவானுங்க. இப்போ இந்த நைட் ஆனோன்னு அந்த வில்லேஜர் இந்த பெட்டை பாட்டு ஓடி இந்த தண்ணிக்குள்ளே விழுவானுங்க. இந்த தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே இங்கே இருக்கும் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிக்குவானுங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம இது வச்சுருப்போம், மைண்ட் கார்ட் வச்சுருப்போம். இந்த பட்டன் அப்படி அழுத்தினோன்னா இப்படி வந்துடுவான்.
அவனை அப்படியே நம்ம கூப்பிட்டு போய்க்கலாம். நீங்கள் ஃபில் பண்ணணுமா இதை வச்சு திரும்பி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான். அதனால தான் நான் வந்து டைம் லாப்ஸில் போட்டேன். இல்லைன்னா இதை கட்டுறதுக்குலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. தேவையில்லாமடா உள்ள வந்துட்டேன். காரமும் பொட்டோட்டோ வரட்டுன்னு எடுத்துக்கிட்டேன் நான். அருமை. சரிப்போ ஒரு பொட்டோ தானே சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்களே இந்த அங்கே கிடக்கும் அதை பிடிங்கி நட்டு வச்சுக்க. அதுக்கப்புறமா இந்த பீடர்லேருந்து நம்மளோட பேஸுக்கு வந்து இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாமா, இங்கே ஒரு நெதர் போர்ட்டில் கட் பண்ணி லிங்க் பண்ணி அங்கே நம்ம ஒரு சும்மா போர்ட்டில் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த போர்ட்டல் வழியாக இதை லிங்க் பண்ணி கொண்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் நெதர் போர்ட்டில் லிங்க் பண்ணுறேன். இது வரைக்கும் பண்ணதில்லை. நெதருக்கும் பெருசாக போனதில்லை. அதனால் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம நெதர் போர்ட்டில் லிங்க் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். ப்ரோஸ் ஒரு சர்ப்ரைஸ். 3, 2, 1. நீங்கள் பாருங்க சேசியன் திருப்பி. நான் சும்மா அப்படி வந்து மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து நெதர் போர்ட்டலுக்கு மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா அப்படி மைண்ட் பண்ணுறேன் உனக்கு கிடக்குது. நம்ம இன்னும் நெதரைட் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஒன்று கிடச்சிருச்சு. கைஸ், நம்ம வந்து வில்லேஜர் பீட்டரில் இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தா இவங்க 2 பேர் ஸ்பான் ஆகிட்டு இருக்கானுங்க. எப்படி ஸ்பான் ஆனுங்கன்னு தெரியல. ஐயோ, இவங்கள வேற கொள்ளணும் இப்போ. சோதிக்கிறானுங்களே. இவன் எப்படி இதுக்குள்ள வந்திருப்பான்? எல்லாம் ஒன்னால ஃபஸ்ட்டு வில்லேஜர் வாடா. கரெக்டாக போய் முடிச்சிட்டான். இங்கே உடைச்சிட்டு இப்படி வச்சுட்டு அவனால் ஏற முடியாது. இப்போ இந்த காட்டை பத்திரமாக உள்ளே போயிட்டான். தப்பு. என்னடா ஆகுது சஃபிகேட் ஆகுது காய்ஸ். ரிச் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இங்கே தான் அறிவான்னு நினைக்கிறேன். இந்த காட்டில் ஏறிக்கடா. ஏறிட்டான். இந்த ரயில் இங்கே நம்ம போயிட்டு சைடில் தள்ளி விடணும். போடா. போடா. கரெக்டாக பண்ணிட்டானா? உடைச்சிட்டு கரெக்டாக அந்த காட்டை உடைக்கணும். சேஃப்டிக்கு வந்து வச்சிடுறேன். இவ்வளோ போயிட்டு போட்டில் ஏறிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அவனை வெயில் ட்ராக் போட்டுட்டு நம்மளோட டேட்டா காலில் கொண்டு போய் அவனை செட் பண்ணணும். அதுக்கு அப்படியே வேலையை கட்டுறாங்க. வச்சுட்டோம்னா ஷூ
போடா இங்கே ரயில் வைக்க மறந்துட்டேன் கைஸ். போயிட்டான் கைஸ். கரெக்டாக இங்கே வச்சு போச்சுங்க. வச்சுக்கலாம். இங்கேருந்தா இப்போ கரெக்டாக வந்து உட்காந்துட்டேன். இப்போ என்ன பண்ண முடியுமா, இந்த வெயில் அப்படி உரைச்சிட்டு இப்படி வைக்கணும். இப்படி வச்சா ஏறிடுவோம், கீழே வச்சா உருண்டு ஓடிடுவோம். ஸோ இப்படி ஒரு காபிள் ஸ்டோனை வச்சுட்டு லைக் திஸ் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த பாட்டு வந்துட்டு அந்த பாட்டு வந்துச்சு. இது இங்கே இருக்கட்டும். கேர்ள்ஸ் ஆசையாக இருக்குது. போமா காய்ஸ். ரோலர் கோஸ்டர் முதல்ல ஸ்லோவாக தான் இறங்குங்க, அடுத்து தான் வேகம் போகும். பாருங்க 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 பாருங்க. ஆமா இதே ஃப்ரெண்ட்ஸோட ரைட். இந்த மாதிரி எல்லா பெரிய மனுஷன் பிடிச்சி கொண்டு வந்து வைக்கணும். இதெல்லாம் இவங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு. ஏ காய்ஸ், என்கிட்ட ஒரு குட் நியூஸும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது. குட் நியூஸ் என்னன்னா, ட்ரேடர் கால் கட்டி முடிச்சாச்சு. பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்ட் பண்ணிடுச்சு காய்ஸ். நான் என்னன்னு தெரியல, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போய்ட்டு பிட்ரே ஸ்டோரேஜ் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பிட்ரேடுன்னு இருந்துச்சு. சரி அதை கன்வே பண்ணி பார்ப்போமே, கம்மி பண்ணோம்னா இந்த என்னப்ப சொல்கிறது, வீடியோ உங்களுக்கு பொறியாக வந்துச்சு கேஸ். இந்த பழைய டிவிலெலாம் சிக்னல் கிடைக்கலன்னா அப்படி வரும், அந்த மாதிரி வந்துடுச்சு கேஸ் மொத்தம் எதுவுமே. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ட்ரிப்பெல்லாம் நல்லா ஆட் பண்ண முடியாமல் போச்சு. அதில் எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் கைஸ் கிட்டத்தட்ட வந்து வில்லேஜர் வந்து தேவையான என்சான்மெண்ட்லாம் வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ குட் நியூஸ் பார்ப்போம். இந்த ட்ரேடர் கார்டை தட்டியாச்சு. இந்த ட்ரேடர் கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? முன்னாடி பண்ணு. 3, 2, 1 லுக் கைஸ். இதான் ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு சொல்லுங்க. இதுதான் கைஸ் இப்போ ட்ரேடர் கார்டு. இதுதான் நீ எடுக்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம ட்ரேடர் கார்டை திறக்கணும்னு வச்சுப்போம். எல்லோரும் கை தட்டுங்க. ஓகே, இதெல்லாம் என்னென்ன சொல்லிடுறேன். இது வந்து சும்மா ஒரு ஃப்ளெச்சரு ஃப்ரீயாக இருந்தாலுமே சொல்லிட்டு ஒன்று வச்சேன். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தருதில்லை, காட்ட மாட்டேங்கிறேன். இது ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கு எம்ராய்டு தருவான். அப்புறம் இது ஒரு நார்மல் வில்லேஜர் தான், கேரட்டு. இவன் வந்து பொட்டேட்டோவுக்கோ வீட்டுக்கோ நம்ம தருவான், வீட்டுக்கு தரான். அப்போ இவன் பொட்டேட்டோ, இவன் வந்து பம்ப்கின் தருவான்னு நினைக்கிறேன். நான் இவன் பீட்ரூட் தரான். இதுதாங்க சும்மா பேசிக்கான ஒரு எம்ராய்டு சோர்ஸுக்காண்டி. அப்புறம் இது வந்து இங்கே எழுதியிருப்பேன், இதில் கிடைக்குதுன்னா இந்த என்சான்மெண்ட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு என்சான்மெண்ட்டாக எழுதிருக்கேன். இது வந்து ப்ரொடெக்ஷன் தரான், ப்ரொடெக்ஷன் வந்து 4 தரான். இது வந்து ஷார்ப்னஸ் 5 தராங்க ஐஸ், ஷார்ப்னஸ் 5. இது வந்து எஃபிஷியன்சி 4, ஸ்மித்து வந்து 4, அப்புறம் வந்து ரெஸ்பிரேஷன் 3, அப்புறம் மெண்டிங் கைஸ். மெண்டிங் தான், மெண்டிங் 12 டைமண்டுக்கு தராங்க கைஸ், 12 எமரால்டுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். சரிங்களா, அப்பா இவனை பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி வச்சுருக்கீங்க கைஸ். அப்புறம் இது வந்து லூட்டிங் 2. அப்புறம் இது வந்து எப்பி என்ன அது ஃபயர் ப்ரொடெக்ஷன் 4. அப்புறம் சில்க்குன்னு போட்டிருக்கனால தப்பாக எடுத்துக்காதீங்க,
அது சில்க் டச் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அன்பிரேக்கிங் 3யும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். 13க்கு தருவான்ட்டு மொத்த அன்மனையும் அன்பிரேக்கிங் போட்டு டூல்ஸையும் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பிபினா இதுதான், இது வேறு பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் 4 அது தரான், நல்லது. அப்புறம் நாக்பேக் 2 இது ஒரு நல்ல என்சான்மெண்ட். என்ன பண்ணுறான்னு இருக்குன்னா, அந்த ஸ்குவாடை தூக்கி போட்டுட்டு லூட்னிங் மட்டும் இருக்கும். லூட்னிங் என்கிட்ட இருக்குல்ல ஏற்கனவே வச்சிருக்கேன். லூட்டிங் 2 இருக்குது. அந்த 2 லூட்னிங் அவன் மறைக்கிறாங்க மறைக்காத. 2 லூட்னிங் வச்சு கம்பைன் பண்ணி லூட்னிங் 3 வச்சு புது ஸ்குவாட் செய்ய போகிறேன். ஏன்னா அந்த ஸ்குவாடு ஷார்ப்னஸ் இல்லை, ஆட் பண்ணவும் முடியலை. ஷார்ப்னஸ் இதுக்கு மேலே ஆண்டும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்குவாடு ஏதோ ஷார்ப்னஸ் இல்லாதனால வீக்காகிற மாதிரியே இருக்குது. அதனால் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சிலதெல்லாம் கம்மியாக தராங்க. இந்த எஃபிஷியன்சிலாம் பார்த்தீங்கன்னா 53 டைமண்டுக்கு தராங்க. 53 ஜெம்முன்னு வாயிலுவது பாரு, எமரால்டு. 53 எமரால்டுக்கு ஒரு புக்கு தரான். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? அதனால தான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதுவே ரொம்ப ஒரு வாரம் கிட்ட டைம் ஆயிடுச்சு. எல்லாம் இந்த முன்னாடி இருக்கிற ட்ரேடர்களை கட்டுறது தான். இவனை கொண்டு வந்து எடுத்து வந்துட்டால் அது இந்த ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கு வீடியோ போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஃபுட்டேஜ் வேறு டெலீட் ஆகி போச்சு. அதனால் ஷோ சேடு கைஸ் செய்யும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோக்கான கண்டென்ட் என்னன்னு யோசிச்சு வச்சுருங்க. அது வரைக்கும் பாய் கைஸ்.